வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இந்த சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், காமெடி டயலாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைனை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணலாம், பட் வீடியோக்கு நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இதை எப்படி எந்த ஒரு கைட்லைனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வீடியோஸ்க்கு அவங்களே ரீமிக்ஸ் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அலோவ் பண்ணுற வீடியோஸ்க்கு நம்ம வந்து ரீமிக்ஸ் எடுத்துக்கிறதோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். சில சேனல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு காமெடி டயலாக்ஸ் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வருமா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணலாம். இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லா யூடியூப் சேனலும் அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் காமெடி டயலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் சேனலாக இல்லையா அப்படிங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். சப்போஸ் அவங்களுக்கே கூட காப்பிரைட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்கலாம், அவங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய் நம்மளால அதை செக் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்துட்டு அது மானிட்டைஸ்ட் சேனலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதே ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் காமெடி டயலாக்ஸையும் நம்மளுக்கு வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோக்கும் காப்பிரைட்ஸ் வரதுக்கு நிறைய வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம எடுக்கும்போது ஒரு சாங்ஸ் எடுக்கிறோம், எது எடுத்தாலுமே நம்ம எப்படி எடுக்கிறோம், அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்போ எல்லாத்துக்குமே வரும்னு சொல்லி எடுத்துடுறோம். மேபி அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் போயிருக்கலாம், பட் அதை நம்மளால செக் பண்ண முடியாது. அவங்க வந்து மானிட்டைஸ்க்கு நாட் எலிஜிபிள் வீடியோவாக வந்து இருக்கலாம். அதனால பெரும்பாலும் வந்து ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது. பட் வீடியோஸ்க்கு கைட்லைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆகும். ஏன்னா வந்துட்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மேலே போகுது. இப்போ அவ்வளோ லாங் வீடியோவில் நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட கம்ப்ளீட்டான அந்த வீடியோ ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா 30, 40, 60 செகண்ட்ஸ் தான் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த லிமிடேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ரூல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு சில சேனல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஷார்ட்ஸ் சேனல்ஸை பேஸ் பண்ணி மட்டும் ரன் பண்ணுவாங்க. சில யூடியூப் சேனல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, ஷார்ட்ஸ் வந்து கம்மியாகவும் போட்டிருப்பாங்க. பட் ரீசன்ட் டேஸில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான யூடியூப் சேனல்ஸும் வந்துட்டு அதிகமாக வந்து ஷார்ட்ஸ் தான் போடுறாங்க. ஏன்னா ரெண்டோட அல்காரிதமும் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா ஷார்ட்ஸ் போடும்போது சீக்கிரம் வந்துட்டு வைரல் ஆகிறதோ இல்லை அதிக வியூஸ் போகிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அது ஷார்ட்ஸ் கேட்டகரியில் போகும்போது. பட் வீடியோ போகும்போது ரேங்கான மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குங்கிறனால கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ்க்கான கைட்லைன்ஸ் வேற, ஷார்ட்ஸ்க்கான கைட்லைன்ஸ் வேற. இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்ஸ்க்கான கைட்லைன்ஸ் தான். இப்போ கண்டிப்பாக வந்துட்டு காமெடி வீடியோ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு காப்பிரைட்ஸோ மற்ற ப்ராப்ளமோ உங்களுக்கு வராமல் இருக்கும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு growth-ஏ ஆகல, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு சொல்யூஷனா வந்துட்டு செப்பரேட் வீடியோ மேக் பண்றேன். சரிங்களா? Thank you so much to everyone.